الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய முதல் தராவே தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் தொழுத இந்த தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானுடைய மாதம் முழுவதும் தராவே தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமலானிலே பரிபூர்ணமாக அனைத்து நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். பெரும்பெருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான மாதத்தை அல்லாஹ் தஆலா நம்மை அடைய செய்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக சொல்வார்கள். நிறைய நன்மைகளை ரமலானுடைய மாதத்தில் நம்மால் அல்லாஹ்விடத்திலே பெறக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கிறது. ஒருபுறம் நன்மைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே பெறக்கூடிய அமல்களை செய்ய முடியும் என்றால், அதைவிட மிக முக்கியமாக இன்னொன்று இருக்கிறது. ரமலானுடைய மாதம்தான் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நம்மிடமிருந்து அகற்றக்கூடிய, அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ரமலானை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நம்ம ரமலான்ல நிறைய அமல் செய்கிறோம்ல, நிறைய அமல்களை பிரத்யேகமாக செய்கிறோம் அல்லவா, இதில் மிக முக்கியமான 2 அமல்கள் இருக்கிறது. அந்த 2 அமல்களுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரே விதமான நன்மையை தருகிறார். நன்மை என்றால் என்ன? ஒரே விதமான கூலி. அந்த கூலி என்ன? இரண்டிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒன்றுதான் அதை சொல்லி காண்பிப்பார்கள். முதல்ல என்ன கூலின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி அந்த அமல்களை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த அமல்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா அதற்கு முன்னதாக, அதாவது இந்த அமல்களை செய்வதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே நீங்கள் செய்த எல்லா விதமான சிறிய தௌபா அல்லாத எல்லா விதமான சிறிய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். நிறைய பாவங்கள் செய்யறோம் உலகத்தில், அப்படிதானே? நாம் எத்தனை பாவங்கள் செய்தோம் என்ற எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் நாம் அதை ஒருபோதும் எண்ணுவதில்லை. பல நேரங்களில் எதுவெல்லாம் பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் தானே. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எண்ணில் அடங்காத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அத்துணை பாவங்களையும் இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய 2 அமல்களின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிப்பு அப்படிங்கிறது அல்லாஹ்ட்ட பெறுவது சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆன்ல மன்னிப்பை அல்லாஹ் தஆலா எதோடு சேர்த்து சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வசனம் இப்படி வரும், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி. அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். எதன் பக்கம் தெரியுமா? சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். இன்னொரு வசனம் இப்படி வரும், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னதி. நீங்கள் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். இந்த 2 வசனங்களையும் பாருங்களேன். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தியும் பேசுறான், அதோட மன்னிப்பையும் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்திற்கும் மன்னிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல அது தெரியுங்கள? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய பாவங்கள் முழுவதும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்
அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். பாவக்கரையோடு பாவம் போக்கப்படாமல் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. சொர்க்கம் செல்ல முடியாது. யார் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுகிறானோ அவன் மாத்திரம்தான் நாளை வறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஆக நம்மை சொர்க்கத்திற்கு நம்முடைய நல்ல அமல்கள் அழைத்து செல்வது என்பதை தாண்டி நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அந்த மன்னிப்பு தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக மன்னிப்பு அல்லாஹ் நம்ம பெறுவது மிக முக்கியமானது. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ரமலானிலே நாம் செய்யக்கூடிய 2 அமல்களின் மூலமாக தருகிறான். ஒரு அமல் எப்ப செய்யறோம்? பகல்ல செய்யணும். இன்னொரு அமல் இரவுல செய்யணும். நபி அவர்கள் சொல்வார்கள், மன் சாம ஈமானன் வ இஹ்திசாபா, பகலில் யார் ரமலானுடைய பகலில் நம்பிக்கையோடு அல்லாஹ் இந்த அமலை செஞ்சா கண்டிப்பாக அதற்குண்டான நன்மையை வெகுமதியை தருவான் என்ற ஆதரவோடு யார் பகலில் நோன்பு வைக்கிறாரோ, மன் காம ஈமானன் வ இஹ்திசாபா, ரமலானுடைய இரவு நேரத்திலே நம்பிக்கையோடு நாம் அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான நன்மையை வெகுமதியை பரிபூர்ணமாக தருவான் என்று இரவு நேரத்திலே ரமலானுடைய இரவிலே யார் நின்று வணங்குகின்றாரோ, பகலில் நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்கக்கூடிய இந்த 2 அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய வாக்கியம் என்ன? மன்னிப்பை தருகிறது. நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த 2ஐயும் மன்னிப்பிற்கு பொருத்தமானதாக மன்னிப்பிற்கு ஏற்ற அமலாக ஆக்கணும் தெரியுமா? இந்த 2மே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் சும்மா என்ன செய்ய மாட்டான், எடுத்து வச்சுக்கோ அப்படிலாம் கொடுக்க மாட்டான். சில விஷயங்கள் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவை. அந்த பிடித்தமானவை என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு ரமலானுடைய நோன்பு பிடிக்கும், இரவுல நின்று வணங்குறது பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்குது? உன ஜும்மால கூட பேசணும். அலைக்கும் பிஸ்ஸியா, நபி அவர்கள் சஹாபிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ரமலான் அல்ல அலைக்கும் பிஸ்ஸியா, நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்பை போன்று ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் உலகத்துல இல்ல அப்படின்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டதா இல்லையா? ரமலானுக்கு பிடிச்ச ரமலானில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? நோன்பும் இரவில் நின்று வணங்குவதும் அல்லாஹ்வுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, 2மே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை ஒட்டி இந்த அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிஃபத்து என்ன? அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு பசிக்குமா? அல்லாஹ்வுக்கு பசிக்குமா? பசிக்க. அல்லாஹ் உணவு உண்பானா? அல்லாஹ்வுக்கு பசி ஏற்படாது. அல்லாஹ்விற்கு உணவின் தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா உணவு தேவைகளை விட்டு அப்பாற்பட்டவன். இது அல்லாஹ்வுடைய சிஃபத். இந்த சிஃபத்தை ரமலானுடைய பகல் நேரத்தில் ஒரு நோன்பாளி என்ன செய்கிறார்? உணவை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், உணவை விட்டு தன்னை அப்புறப்படுத்திக் கொள்கிறார். அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய இந்த சிஃபத்தை ரமலானுடைய நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறார். எனவே அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஒன்றா? இரண்டாவது, இரவு நேர தொழுகையை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இரவு நேரத்துல தொழுவது ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, நைட்டு நம்ம என்ன செய்வோம்? ரமலான் அல்லாத காலங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வஜஅல்னா லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கிறோம் குர்ஆன்ல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு என்பது நீங்கள் ஓய்வெடுப்பதற்கான நேரம், நீங்கள் தூங்குவதற்கான நேரம். பகல்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இரவை அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஓய்வாக தூங்குவதற்குண்டான நேரமாக ஆக்கியிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ரமலானுடைய காலங்கள்ல நீங்கள் இரவில் நின்று வணங்குகிறீர்கள் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத் இருக்குது. அல்லாஹ் ஓய்வு எடுப்பானா? அல்லாஹ் ஓய்வு எடுக்க மாட்டான். அல்லாஹ் தூங்குவானா? அல்லாஹ் தஆலா தூங்க மாட்டான். ஆயத்துல் குர்சி எடுத்து பார்த்தா ஆயத்துல் குர்சியில இந்த சிஃபத்துகள்லாம் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை ஓய்வு எடுப்பது அல்லாஹ்வுடைய தன்மை இல்ல. ஓய்வு எடுக்காமல் இருப்பவன் அல்லாஹ், தூங்காமல் இருப்பவன் அல்லாஹ் என்று இருக்கிற பொழுது இரவு நேரத்திலே தூங்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி ஓய்வெடுக்காமல் தூக்கத்தை விட்டுவிட்டு தூங்காமல் இரவில் நின்று வணங்குகின்றான் இல்லையா?
இது அல்லாஹ்வினுடைய சிஃபத்தோடு ஒத்து போகின்ற அமலாக இருப்பதால், பகலில் நோன்பு நோற்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்தோடு ஒத்து போகின்ற அமலாக இருப்பதால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாக ரமதானுடைய நோன்பும் இரவிலே நாம் தொழுகிறோம் அல்லவா, நின்று வணங்குகின்றோம் அல்லவா, இரண்டும் அமைகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த இரண்டு அமல்களுக்கும் கூடியாக மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நோன்பு வைக்கிறது, நைட் நின்று தொழுகிறது, அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வின் மூலமாக நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளை ஹஃப்ஸா அம்மையார். ஹஃப்ஸா அம்மையார் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் ஹஃப்ஸா அம்மையாருக்கும் ஒரு சமயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு கருத்து வேறுபாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கருத்து வேறுபாட்டால் தன்னுடைய மனைவியான ஹஃப்ஸா அம்மையார் மேல கொஞ்சம் வருத்தம் மேலிட்டு ஒரு தலாக் கொடுத்துருவாங்க. ஒரு தலாக் கொடுத்துருவாங்க. நபி அவர்கள் தம்முடைய மகனை தலாக் விட்டு விட்டார்கள் என்ற செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்சது. கிடைச்சதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை செய்யப்பட்டு நேரா வருவாங்க. வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து அங்கே கிடக்கக்கூடிய மண்ணை எடுத்து தன் மேல போட்டுக்கிட்டு இந்த உமர் நாசமாகிவிட்டான், உமருடைய மகன் ஹஃப்ஸாவும் நாசமாகிவிட்டால் என்ற வருத்தத்தோடு புலம்புவார்கள். என்ன காரணம்? நபி அவர்கள் தம்முடைய மகனை ஒரு தலாக் விட்டு விட்டார்கள் என்ற கை செய்தத்தினால் அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடு ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு மண்ணை தலையில் போட்டு புலம்புவார்கள். இது ஹதீஸிலே இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் ஒரு தலாக் விட்டாங்க. ஒரு தலாக் விட்டா மீட்டுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. மனைவியை தலாக் குர்ஆன் என்ன செய்றாரு? கருத்து வேற்றுமையின் காரணமாக விடுறாரு. அல்லாஹ் தஆலா 3 விதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். எடுத்த உடனே முத்தலாக் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஒவ்வொரு தலாக்கா விடலாம். நீங்க ஒரு தலாக்கு விட்டுட்டு ஒரு மனிதர் ஒரு தலாக் தன்னுடைய மனைவி விடுறாரு, விட்டுட்டு அவர் என்ன செய்யணும்? அந்த மனைவியை திரும்ப மீட்டுக் கொள்ள வேண்டும். 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? மீட்டுக் கொள்ளணும். மீட்டுக் கொள்ளனா என்ன ஆகும்? மீட்டுக் கொள்ளவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? அது முத்தலாக்கா ஆயிரும். முத்தலாக்கு விடணும் அவசியமே கிடையாது. ஒரு தலாக்கு கால அவகாசம் 3 மாதவிடாய் காலங்கள். சரியா? இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த கேள்வி, நபி அவர்கள் என்ன செய்ய போறாங்க? ஹஃப்ஸா அம்மையாரை மீட்ட போறாங்களா? அப்படி இல்லைன்னா ஹஃப்ஸா அம்மையார் அப்படியே மீட்டாம விட்டு தலாக் பாயின் அதாவது முத்தலாக்கா அது ஆக போதான்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசும் பொருளாக இது ஆகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வானிலிருந்து வந்து விடுவார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். என்ன? ஆமுருக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டான். என்ன கட்டளை தெரியுமா? துராஜஅக ஹஃப்ஸா, ஹஃப்ஸாவை நீங்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, இது ரசூலுல்லாஹ் அவங்க விருப்பப்படி தலாக் போட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க மீட்டிக்கோங்க, திரும்ப உங்களை மனைவியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானா? ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலே, காரணம் இல்லாம சும்மா அல்லாஹ் சொல்லுவானா? நல்ல பெண்ணாக இல்லை என்றால், கணவனுடைய மனம் விரும்பாத பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லுவானா? சொல்ல மாட்டான் தானே. இப்ப இந்த ஹஃப்ஸா அம்மாட்ட அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஹஃப்ஸாவை யா ரசூலல்லாஹ் நீங்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டால் காரணம் என்ன தெரியுமா? இதுதான் நம்ம இங்க கவனிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஃபைன்னஹா ஸவ்வாமா ஃபைன்னஹா கவ்வாமா வதஸவ்வஜதுக ஃபில் ஜன்னah. 3 காரணங்கள் சொல்வார்கள். என்ன தெரியுமா? முதலாவது, ஹஃப்ஸா அம்மையார் ஸவ்வாமா, அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி. நோன்புல ரொம்ப ஆர்வம் அவர்களுக்கு உண்டு. எனவே அல்லாஹ் தஆலாவிற்கு அந்த அமல் பிடித்து போய்விட்டது. வகவ்வாமா, இன்னும் இரவிலே அவர்கள் நின்று வணங்குவார்கள், நின்று தொழக்கூடிய பெண்மணி. எனவே அல்லாஹ் தஆலாவிற்கு ஹஃப்ஸாவை பிடித்து விட்டது. வதஸவ்வஜதுக ஃபில் ஜன்னah, இந்த ஹஃப்ஸா அம்மையார் தான் நான்
நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உங்களுக்கு மனைவிகள் இருப்பார்கள் இல்லையா? இந்த ஹப்ஸா அம்மையாரும் நாளை சொர்க்கத்தில் உங்களுடைய மனைவியாக வரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், எனவே நீங்கள் அவர்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி செல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு தேவையான செய்தி என்பது இதுதான். என்ன? அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கும், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வதற்கும், அல்லாஹ் நம்மை விரும்புவதற்கும் அடிப்படையான மிக முக்கியமான 2 அமல் என்ன? ஒன்று நோன்பு, இன்னொன்று என்னது? கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குவது. இந்த 2ஐயும் ரமலானுடைய இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நாம் செய்வதற்குண்டான வாய்ப்பை 1 மாத காலம் விஸ்தீர்ணமாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். எனவே இந்த காலங்களை, பகல் காலங்களை வீணாக்கி விடாமல், இரவு நேரங்களை வீணாக்கி விடாமல், பகல் முழுவதும் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டிய நோன்பு நோற்று, இரவு முழுவதும் அல்லாஹ்விற்கு பிடித்த கியாமுல் லைல், இரவு நேர தொழுகைகளை தொழக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி.